Hi guys. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து டிபிஎம்எஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். டிபிஎம்எஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோ வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி டிபிஎம்எஸ் தெரியணும், அதை வந்து இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்ச நாள் வந்து இன்டர்வியூ இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு டிபிஎம்எஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ தட் பீயிங் செட் லெட்ஸ் கெட் தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ட் வீடியோவாக இருக்கும். கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நிறையவே வந்து கொடுத்துருப்போம். அது இல்லாமல் டிபிஎம்எஸில் இன்டெப்த்தாக நிறைய பேர் வந்து சொல்லாத கான்செப்ட்ஸ்லாம் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் இந்த வீடியோவில். ஸோ ரிலாக்ஸ்டாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிபிஎம்எஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் டிபிஎம்எஸ்? இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ்ன்றது ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து டேட்டா பேஸ் கிடையாது, இது வந்து டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணுற இடம் கிடையாது. டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக தான் உங்களால் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, ரிட்ரீவ் பண்ணுறது, இல்லை அந்த டேட்டா வந்து எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணுறதெல்லாம் உங்களால் வந்து பண்ண முடியும். இது எப்படி பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா MySQL அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர். PSQL அதாவது PostgreSQLனு சொல்லுவோம், அது இன்னொரு சாஃப்ட்வேர். இப்போ MongoDB பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னொரு சாஃப்ட்வேர். இது மூணுமே டிஃப்ரெண்ட்டான டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிபிஎம்எஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று SQL, இன்னொன்று NoSQL. இந்த SQL வந்து நம்ம RDBMS அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். RDBMS அப்படின்னா எல்லாமே டேபிள் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அண்டு NoSQL அப்படின்னா எல்லாமே வந்துட்டு நான் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஸோ டிபிஎம்எஸில் உங்களுக்கு வந்து டேட்டாபேஸில் என்னென்ன டைப் இருக்குன்னு கேட்டாங்கன்னா RDBMS and NoSQL அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு டிபிஎம்எஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ டேட்டாபேஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். டேட்டாபேஸ்னால் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டேட்டா அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். டேட்டா அப்படின்றது ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போ என் பேர் வந்து ஹரிஷ் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன், என்னோட வயசு வந்து ஒரு 22 அப்படின்றது இன்னொரு இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி ஒரு டேட்டாவும் சிங்கிள் பார்ட்டாக இருக்கிறது எல்லாமே நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இது ஒரு ஃபைலாக இருக்கலாம், எந்த இடமா வேணா இருக்கலாம். கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க, இதை எஃபிஷியண்ட்டாக நீங்கள் ரிட்ரீவ் பண்ணுற ஒரு இடத்த தான் வந்து நம்ம டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டாபேஸ் வந்து இந்த டேட்டாவெல்லாம் இருக்கிற ஒரு இடம் தான் டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸ்லேருந்து நம்ம டேட்டாவை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் டிபிஎம்எஸ். இப்போ டிபிஎம்எஸ்னால் என்னென்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். டிபிஎம்எஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னடா, இதுக்கும் ஆசிட்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்குது. ஆசிடை வந்து அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன் அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 4ஆக பிரிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அட்டாமிசிட்டியை சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக நடக்கணும், இல்லைனா நடக்கவே கூடாது. இதுக்கு நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு தியேட்டரில் ஒரு படம் வந்து புக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஒன்று அந்த படம் வந்து புக் ஆகணும், இல்லைனா புக்கே ஆகக்கூடாது. அதுக்கு பதிலாக அவங்க கிட்டே இருந்து வந்து பாதி அமௌண்ட் மட்டும் பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட்டு பிடிக்கலன்னா அது கரெக்டாக இருக்குமா? அது எப்படி பார்த்தாலும் கரெக்டாக இருக்காதுல்ல. இதுதான் அட்டாமிசிட்டின்னு சொல்லுவோம். ஒன்று டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக நடக்கணும், இல்லைனா டிரான்சாக்ஷன் சுத்தமாக நடக்கவே கூடாது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டிக்கெட் மட்டும் புக் ஆகிட்டு மீதி 8 டிக்கெட் வந்து புக் ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்று ஆனால் 10 டிக்கெட்டுமே சேர்ந்து புக் ஆகணும், இல்லைனா டிக்கெட்ஸே புக் ஆகக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அட்டாமிசிட்டி. அதுக்கு அடுத்தது கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டா பேஸில் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறப்போ அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். என்னது இது புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டேட்டா பேஸில் ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் சொல்லுவோம். இதை வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்கிட்ட டேபிள் ஏ இருக்குது அண்ட் தென் டேபிள் பி இருக்குது. இந்த டேபிள் ஏக்கும் பிக்கும் வந்து ஒரு ரிலேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டேபிள் ஏல எப்போ ஒரு அப்டேஷன் நடந்தாலும் டேபிள் பியில் அதே ரிலேஷன் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். டேபிள் பியில் எந்த ஒரு அப்டேஷன் நடந்தாலோ இல்லை டெலிஷன், இன்சர்ஷன் எது நடந்தாலோ அது டேபிள் ஏலையுமே கரெக்டாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் ஆகணும். இதுதான் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். எங்கே எந்த ஒரு அப்டேட் நடந்தாலும் எந்த கன்ஸ்ட்ரெயினும் வந்து மீறக்கூடாது. இதுதான் கன்சிஸ்டன்சி. இதுக்கு அடுத்தது ஐசோலேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு விஷயங்கள் வச்சுருப்போம். டிரான்சாக்ஷன்னா நீங்கள் டேட்டாவை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இது வந்து நம்ம டிரான்சாக்ஷன்னு சொல்லுவோம். இந்த டிரான்சாக்ஷன் வந்து எப்பயுமே இண்டிபெண்ட்டாக தான் ப்ராசஸ் ஆகணும். அதாவது லெட்ஸே நான் வந்து ஒரு டெலிஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தவங்க வந்து அப்டேஷன் பண்ணுறாங்கன்னா டெலிஷனுன்றது ஒரு டிரான்சாக்ஷன், இது தனியாக நடக்கணும். இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்டேஷன் அப்படின்ற டிரான்சாக்ஷன் வந்து நடக்கணும். ரெண்டுமே வந்து ஒரே டைமில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே
இப்போ வந்து தியேட்டரில் நீங்கள் வந்து ஒரு படத்தை வந்து புக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அந்த டைமில் தியேட்டர்காரங்க வந்து அதோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் புக் பண்ணும்போது 250 இருந்திருக்கும். ஆனால் அதோட ரேட் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 10,000 வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், எங்கள் கோல்டு ப்ளே கான்சர்ட்டுக்கான மாதிரி. அந்த டைமில் நீங்கள் நினச்சது 250 ருபீஸ் தான். ஆனால் அங்கே அவங்க ஏற்றிருக்கிறது 10,000 ருபீஸ். இது ரெண்டுமே அட் அ டைமில் நடந்துச்சுன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு வர விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நடந்து முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் அந்த அப்டேஷன் நடக்கணும். ஸோ தட் நீங்கள் வந்து 200 பே பண்ணால் போதும். அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லையா, அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த இன்க்ரீஸ் ப்ரைஸை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் நடக்கும், இல்லைனா பேமெண்ட் நடக்காது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஐசோலேஷன் சொல்லுவோம். எந்த ஒரு அப்டேஷன் டெலிஷன் ஆப்ரேஷன் நடந்தாலும் அது வந்து தனியாக ஒரு இடத்துல நடக்கணும். அது இன்னொரு ஆப்ரேஷன் கூட வந்து ஒன்றா சேர்ந்து நடக்கக்கூடாது. இதுதான் ஐசோலேஷன் சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது டியூரபிலிட்டி. ஸோ இந்த டியூரபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா அது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 டிக்கெட் புக்கானதாக தான் இருக்கணும். அது வந்து கொஞ்ச நேரம் கழித்து இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு தப்பாக காட்டிட்டோம், இது வந்து புக்கே ஆகலை அப்படின்ற மாதிரி காட்டக்கூடாது. இல்லை, உங்கள் சைடில் வந்து புக் ஆகிடுச்சின்னு காட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்க்ரீனை ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து புக்கே பண்ணல அப்படின்லாம் காட்டக்கூடாது. ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா அது அப்படியே கரெக்டாக இருக்கணும். இதுதான் டியூரபிலிட்டி. இப்போ ஆசிட் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன் அண்ட் டியூரபிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த 4 தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த ஒரு இன்டர்வியூ போனாலும் ஆசிட் ப்ராப்பர்ட்டி பற்றி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு நீங்களே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து யோசிச்சுக்கலாம். பட் ஆனால் இதுதான் அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன். நார்மலைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி சில ப்ரீ ரெக்வெஸ்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ அண்ட் கேண்டிடேட் கீ அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரைமரி கீ அப்படின்னா ஒரு டேபிளில் அந்த ஒரு கீ வந்து யூனிக்காக இருக்கும். அதாவது ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க, அந்த டேபிள் வந்து யூசர் டேபிள்னு வச்சுக்கோங்களேன். அதில் யூசர் ஐடி அப்படின்ற நம்பர் ரொம்ப யூனிக்காக இருக்கணும். நேம் வந்து மேபி டூப்ளிகேட் கூட ஆகலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு நேம் ஹரிஷ்னு இருந்துச்சுன்னா இன்னொருத்தர் கூட அதே நேம் வச்சுருக்கலாம். ஆனால் அவரோட இமெயில் ஐடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என் இமெயில் ஐடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபோன் நம்பர் எல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னா அது யூனிக்காக அந்த ஒரு யூசரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு யூனிக்கான யூசர் ஐடி வச்சோன்னா அதை தான் நம்ம வந்து ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைமரி கீ ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படி யாராவது கேட்டாங்கன்னா, ப்ரைமரி கீ வந்து இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து இமீடியட் அக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். டு யூனிக்லி ஐடென்டிஃபை அ ரோ இன் அ டேபிள் அப்படின்றது தான் நம்ம வந்து ஈஸியாக சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது ஃபாரின் கீ. ஃபாரின் கீனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் இன்னொரு டேபிளில் இருக்கிற இன்னொரு ரோவையும் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஐடி தான் வந்து ஃபாரின் கீன்னு சொல்லுவோம். இதுக்கு நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டேபிள் ஏல வந்துட்டு என்னோடய பேர் வந்து இருக்குது, அதில் வந்து என்னோடய ஐடி வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டேபிள் பியில் வந்து நான் வாங்குகிற ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா யூசர் ஐடியை வச்சு நம்ம வந்து மேப் பண்ணிக்கலாம். அதாவது யூசர் ஐடி 123 அப்படின்றவர் வந்து ஒரு ஃபோனோ ஒரு லேப்டாப்போ வாங்கியிருக்காங்க. யூசர் ஐடி 234 அப்படின்றவங்க வந்து ஒரு சில பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாக 2 டேபிளை வந்து நம்மளால் வந்துட்டு இந்த மாதிரி இன்டர்லிங்க் பண்ணி பார்த்துக்க முடியும். இதில் ஃபாரின் கீ ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு யூஸ் கேஸ் இருக்குது. இது நிறைய பேர் வந்து இன்டர்வியூஸில் மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அது என்னன்னு சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபாரின் கீ அப்படின்னா ஒரு பேரண்ட் டேபிளில் இருக்கிற ஒரு என்டிட்டி வந்து டெலீட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட் மூலமா வந்து அதோட சைல்டு டேபிளுமே வந்து டெலீட் ஆகும். சரி, கேஸ்கேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாமினோஸில் லைனாக அடிக்க வச்சுட்டு ஒரு இதை தள்ளி விட்டு அடுத்தடுத்து அப்படியே தள்ளி விழுந்துட்டு இருக்கோம்ல, இதை தான் வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ஆன் டெலிட் கேஸ்கேட், இன்னொன்று வந்து ஆன் டெலிட் நல். அதாவது அதாவது பேரண்ட் டேபிளில் ஒரு என்ட்ரி டெலிட் ஆகிடுச்சுன்னா அது கூட கனெக்ட் ஆகிருக்க சைல்டு டேபிளில் இருக்கிற எல்லா என்ட்ரியும் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போது அமேசானில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அமேசானில் வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட யூசர் டேபிள்லேருந்து நான் டெலிட் ஆகிடுவேன். ஆனால் நான் போட்ட ஆர்டர்லாம் இன்னொரு டேபிளில் தனியாக இருக்கும்ல, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகணும்ல. அப்படி ஆகணுன்ற காரணத்துக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ அப்படின்ற ரிலேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அப்போது நான் ஆட்டோமேட்டிக்காக என் அக்கௌண்ட் டெலிட் ஆன உடனே நான் எந்தெந்த ஆர்டர்லாம் போட்டிருக்கேனோ அந்த ஆர்டர் எல்லாமே டெலிட் ஆகிடும். அப்புறம் அந்த ஆர்டரில் நான் எதாவது ரிவ்யூ கொடுத்துருந்தேன்னா அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். இது ஆன் டெலிட் கேஸ்கேட்னு சொல்லுவோம். ஆன் டெலிட் நல் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து ஒரு பேரண்ட்டை டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா அதோட சைல்டு எல்லாமே நல்லுன்னு மாறிடும் டெலிட் ஆகிறதுக்கு பதிலாக. ஸோ இதான் வந்து ஆன் டெலிட் கேஸ்கேட் அண்ட் ஆன் டெலிட் நல். இது எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ ஒன்றா நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்து யூஸ் ஆகும். இதுக்கு அடுத்தது கேண்டிடேட் கீ. கேண்டிடேட் கீ அப்படின்றது ஒரு சிங்கிள் யூனிக் கீ கிடையாது. 2-3 காலம் ஒன்றா சேர்ந்து ஒரு டேபிளில் இருக்கிற ஒரு ரோவை வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு கேண்டிடேட் கீன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
என்னோடய இமெயில் ஐடி வச்சு என்னால் வந்து 4-5 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அவங்க அலோவ் பண்ணிட்டாங்கன்னா, ஆனால் ஃபோன் நம்பர் வந்து யூனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா, என்னோடய இமெயில் ஐடி என்னோடய ஃபோன் நம்பர் ரெண்டுத்தையும் நம்ம கிளப் பண்ணோம் அப்படின்னா அதை வச்சு என்னால் வந்து ஒரு யூஸரை வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லையா என்னோடய பேர், என்னோடய யூசர் ஐடி, என்னோடய பின்கோட் இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்தனா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வரவே வராதுன்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கேண்டிடேட் கீ. நார்மலைசேஷனில் ஒரு 4-5 டைப் இருக்குது. ஒன்று வந்து 1NF, 2NF, அதுக்கப்புறம் 3NF, 3.5NF, அதுக்கப்புறம் வந்து BCNF அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம மோஸ்ட் காமனான நார்மலைசேஷனை பார்ப்போம். 1NF அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நார்மலைஸ்டு ஃபார்ம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எல்லா சிங்கிள் காலம்லேயோ இல்லை எல்லா சிங்கிள் ரோலையோ இருக்கிற அந்த ஒரு சிங்கிள் ரெக்கார்டு இருக்குல்ல, இந்த ரெக்கார்டில் வந்துட்டு கமா போட்டு எந்த வேல்யூஸும் இருக்கக்கூடாது. இல்லைனா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லிஸ்ட்டாவோ ஒரு டுப்புலாவோ வந்து வேல்யூஸ் இருக்கக்கூடாது. எல்லாமே சிங்கிள் என்டிட்டியாக இருக்கணும். ஒரு இது வந்து நான் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டேன்னா அது ஸ்ட்ரிங்கு மட்டும்தான் இருக்கணும். அதுக்குள்ளே போய்ட்டு நான் ஒரு டேட்டா வந்து ஒரு ஆப்ஜெக்டாலாம் நான் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நார்மலைசேஷன் ஃபார்மில் இருக்கிற ஒரு விதிமுறை. அதுக்கு அடுத்தது 2NFனால் வந்துட்டு செகண்ட் நார்மலைசேஷன் ஃபார்ம்னு சொல்லுவோம். இதில் என்ன பண்ணணும்னா வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் கீ ஆட்ரிபியூட் வந்து இன்னொரு நான் கீ ஆட்ரிபியூட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஒரு நான் கீ ஆட்ரிபியூட் எப்பயுமே கீ ஆட்ரிபியூட்டை மட்டும்தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணும். சரி, இதுக்கு நான் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கேயே வச்சுருக்கேன். லெட்ஸே ஒரு இங்கே வந்து ஒரு டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேபிளில் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது. அவங்க பண்ணுற கோர்சஸ்மே வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்டோட ஐடி வந்து 2 தடவை வந்திருக்கு அண்டு கோர்ஸோட ஐடிஸ்மே வந்துட்டு ரிப்பீட் ஆகிருக்கு. இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையுமே யூனிக்காக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போது நான் அந்த ஒரு டேபிளை நான் 2 டேபிளாக பிரிப்பேன். அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் வச்சுட்டு அதில் 1, 2ன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் வச்சுப்பேன். அண்டு கோர்சஸ் அப்படின்ற டேபிள் வச்சுட்டு இதில் கோர்சஸோட டேபிள்ஸை வந்து நான் தனியாக வச்சுப்பேன். அதுக்கு அடுத்தது என்ரோல்மெண்ட்டு இல்லை மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு டேபிள் வச்சுட்டு அதில் வந்து எந்த ஸ்டூடெண்ட் எந்த கோர்ஸ் ஐடியோட மேப் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் தனியாக வச்சுப்பேன். இதுதான் வந்து 2NF. அதாவது டூப்ளிகேட் இருக்கிற எதுவுமே வந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் கீ ஆட்ரிபியூட் அண்ட் நான் கீ ஆட்ரிபியூட்னு சொல்லியிருப்பேன். கீ அப்படின்னா வந்து பிரைமரி கீ இல்லை ஃபாரின் கீ, கேண்டிடேட் கீ நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். யூஸ்வலி வந்து அது பிரைமரி கீ. ஒரு பிரைமரி கீயை வச்சு தான் வந்து மற்ற எல்லாமே வந்து டிபெண்ட் ஆகிருக்கணும். நான் பிரைமரி கீயில் இன்னொரு நான் பிரைமரி கீ வந்து டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 அப்படின்றது கூட 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்திருந்தாங்க அண்டு 2 அப்படின்றது கூடயும் வந்து ரெண்டு என்ட்ரி இருந்திருக்கும். பட் ஆனால் ஆஃப்டர் 2NF பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 1 அப்படின்ற யூனிக்கான ஐடிக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான், 2 அப்படின்ற யூனிக் ஐடிக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதே மாதிரி கோர்சஸ்க்கும் யூனிக்காக வந்துருச்சு அண்ட் என்ரோல்மெண்ட்ஸ்க்கும் யூனிக்காக வந்துருச்சு. ஸோ 3NF அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் ஆகிற எலமெண்ட்டு இன்னொரு டூப்ளிகேட் ஆகிற எலமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணவே கூடாது. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கே தெரியும் டூப்ளிகேட்டாக இருக்கிற எலமெண்ட் எப்படி வந்து மல்டிபிள் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். யூனிக்காக இருக்கிற ஒரு எலமெண்ட் தான் வந்து யூனிக்காக ஒரு ரோ வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேபிளில் வந்து 1, 2, 3ன்னு சொல்லிட்டு 3 யூனிக் ஐடி இருக்குது. பரவாயில்ல. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 யூனிக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு இருக்க அட்வைசர் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் இருக்காங்க. ராகுல் அப்படின்ற அட்வைசர் வந்து 2 தடவை இருக்கார், சிவான்ற அட்வைசர் 1 தடவை இருக்கார். அப்போது இங்கே வந்து சம்திங் இஸ் ரிப்பீட்டட். கரெக்டாக? அப்போது இந்த ரிப்பீட்டடாக இருக்கிறத நம்ம வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்வைசர் ஐடின்றதை தனியாக போட்டுட்டு அட்வைசரை வந்து இன்னொரு டேபிளுக்கு வந்து மூவ் பண்ணியிருப்போம். ஸோ இது பண்ணுறது மூலயமா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா வந்து கீ ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் கீ ஆட்ரிபியூட்ஸோட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். நான் கீ ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்து தனியாக இன்னொரு டேபிளுக்கு போயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து 10 and 11 அப்படின்றதுமே வந்து கீ ஆட்ரிபியூட்ஸ் அண்டு முன்னாடி டேபிளில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்றது கீ ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீ ஆட்ரிபியூட்ஸ் வந்து இன்னொரு கீ ஆட்ரிபியூட்டோட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி இடத்துல வந்து நான் கீ ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஒன்றா ரிலேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து 3NF அப்படின்னு சொல்கிறது. இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து சும்மா ChatGPTல போய் பாருங்கள், இல்லைனா வந்து Geeks for Geeksல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபோ வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்தது டீநார்மலைசேஷன் அப்படின்னா என்னன்றது நம்ம கற்றுக்கணும். டீநார்மலைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது நார்மலைசேஷன். அதாவது ஒரு சிங்கிள் டேபிளை எவ்வளோ பார்ட்ஸாக பிரிக்க முடியுமோ பிரித்து அதை கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணும். டீநார்மலைசேஷன்றது இதுக்கு ஆப்போசிட். அதாவது நம்ம ஆல்ரெடி பிரித்து வச்சுருக்க டேபிளை ஒன்றா கலந்து நம்ம வந்து ஒரு query எழுதி வச்சுருவோம். இதிலேருந்து நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சிங்கர் வந்து எத்தனை சாங்ஸ் பாடியிருக்காங்க அப்படின்றது ஒரு டேபிளில் இருக்கும். அந்த சாங்ஸை வந்து நான்
நான் எத்தனை சாங்ஸ் லைக் பண்ணியிருக்கேன்றது என்னோட டேபிளில் இருக்கும். என்னோட யூசர் ஐடி அதுக்கப்புறம் என்னோட பிளேலிஸ்ட்டு அதெல்லாம் வந்து இன்னொரு டேபிளில் இருக்கும். கரெக்டாக? ஆனால் நான் ஸ்பாட்டிஃபைல போய் பார்க்குறப்ப அந்த லிஸ்ட்டு காட்டும்ல, அந்த லிஸ்ட்டில் வந்து என்னோட யூசர் ஐடி எந்த பாட்டு எந்த ஆர்டிஸ்ட்டோட நான் லைக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம வந்து ஷார்ட் பண்ணி வச்சுருப்போம். கரெக்டாக? இது ஒரு 4 டேபிள்லேருந்து கலந்து வர வேண்டியது. ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம அக்சஸ் பண்ணுறதுனால இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து நம்ம இன்னொரு டேபிளில் போட்டு வச்சுருப்போம். இதுதான் டீநார்மலைசேஷன் சொல்லுவோம். இதை நீங்கள் இன்னொரு டேபிள்லையும் போட்டு வைக்கலாம், இல்லை இதை வந்து ஒரு query-ஆக எடுத்து ஒரு வியூவில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டீநார்மலைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ்னால் என்னென்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நான் இப்போ வந்து ஒரு ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, RDBMS அண்டு NoSQL. RDBMS அப்படின்னா வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இதில் வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டா மட்டும் தான் இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம மேலே பார்த்த எல்லாமே வந்துட்டு RDBMSக்கு தான் வந்து சூட் ஆகும். ஏன்னா வந்துட்டு NoSQL வந்து டேபிள்ஸ் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது, எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்ஸாக வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ RDBMSல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம SQL அப்படின்ற ஒரு query லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து query பண்ணிக்க முடியும். ஸோ SQL பற்றியுமே வந்து இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். எப்படிலாம் வந்து நம்மளால் query பண்ண முடியும், என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் queries இருக்குது, அதோட சின்டாக்ஸ் என்ன, எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து NoSQL டேட்டாபேஸ்ன்றது வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாபேஸ் ஆர் செமி ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுலேயும் நம்ம வந்து வேணும்னா ஸ்கீமா வந்து என்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ்வலி வந்து NoSQL வந்து ஸ்கீமா வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இது எப்போ வந்து யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ரொம்ப அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், அன்ரிலேட்டடாக இருக்கும், மிஸ்ஸிங் டேட்டா நிறைய இருக்கும். அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து NoSQL போகலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு MongoDB, Cassandra இந்த மாதிரி டேட்டாபேஸ்லாம் இருக்குது. அண்டு RDBMSக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு MySQL, PostgreSQL இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக இருக்குது. சரி, அடுத்தது SQLோட எசென்ஷியல்ஸை நம்ம வந்து கற்றுக்கலாம். எப்பயுமே ஒரு DBMSனு வந்துருச்சுனாலே SQL கண்டிப்பாக இருக்கும். அதில் என்னென்ன queries இருக்குது, எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சின்டாக்ஸ் வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கான ப்ரீஃப் இன்ட்ரோ வந்து நான் கொடுத்துட்றேன். செலக்ட் query அப்படின்னா வந்து டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இன்சர்ட் query என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு டேட்டா வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன், ஒரு ரோ வந்து புதுசாக நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து இன்சர்ட் query யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது அப்டேட் query எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இருக்கிற ரெக்கார்டை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் வந்து ஹரிஷில் வந்து HARISH நான் தப்பாக ஸ்பெல்லிங் போட்டேன். இப்போ நான் இதே ரெக்கார்டை தான் நான் அப்டேட் பண்ணணும். ஆனால் மீதி எதுவுமே எனக்கு மாற்ற தேவை. என் லாஸ்ட் நேம் கரெக்டு, என் அட்ரஸ் கரெக்டு, என்னோடய ஃபோன் நம்பர், என்னோடய இமெயில் எல்லாமே கரெக்டு. ஆனால் என்னோடய ஸ்பெல்லிங் மட்டும் தப்பு அப்படின்னா அதை நான் அப்டேட் பண்ணுறதுக்கு நான் வந்து அப்டேட் query யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலிமா வந்து நம்ம ஒரு சிங்கிள் ரெக்கார்டை மட்டும் நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். அடுத்தது delete query வந்து மொத்தமாக ஒரு ரெக்கார்டை வந்து நம்ம delete பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஜாயின்ஸ். ஓகே, ஜாயினில் வந்து ரொம்ப நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது. இது என்னென்னா 2 டேபிளை ஒன்றா சேர்த்து query பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு query தான் வந்து நம்ம ஜாயின்னு சொல்லுவோம். இது வந்து லெஃப்ட் ஜாயின்னா லெஃப்ட்டில் இருக்கிற எல்லாமே வந்து அப்படியே கன்ஃபார்மாக வந்துடும். ரைட்டில் எங்கெங்கெல்லாம் என்டிட்டி இருக்கோ அது எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்து சேரும். இது லெஃப்ட் ஜாயின். ரைட் ஜாயின் அப்படின்றது இதுக்கு ஆப்போசிட். அதாவது ரைட் டேபிளில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துடும். அது என்னென்னலாம் வந்துட்டு லெஃப்ட் டேபிளில் அக்சசிபிளாக இருக்கோ அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும். இதுக்கு அடுத்தது ஃபுல் ஜாயின் என்ன பண்ணணும்னா வந்துட்டு இங்கே என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே எடுத்துரும், இங்கே என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே எடுத்துரும் பேஸ்ட் அந்த க்ரைட்டீரியா. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வைக்க ட்ரை பண்ணும். இதுதான் வந்துட்டு ஃபுல் ஜாயின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னர் ஜாயின் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 டேபிள்லேயும் வந்துட்டு இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எடுத்து 2த்துலேயும் என்ன மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் தான் கொடுக்கும். இதுதான் வந்து நம்ம இன்னர் ஜாயின்னு சொல்லுவோம். இந்த ஃபுல் ஜாயினை நம்ம சம்டைம்ஸ் அவுட்டர் ஜாயினுமே நம்ம வந்து சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது சப்குவரிஸ் அண்ட் நெஸ்டட் queries அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சப்குவரிஸ் அப்படின்னா ஒரு queryக்குள்ளே இன்னொரு query கொடுத்தோன்னா அது வந்து சப்குவரி. எப்பயுமே இன்னர் query தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்னர் queryயும் சப்குவரியும் ஒன்று தான். அதுக்கு அடுத்தது குரூப் பை அண்ட் ஹேவிங். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இதுக்கு வந்து நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸுமே நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது அக்ரிகேட் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது காலம் வைஸாக வந்து நமக்கு ரன் ஆகும். லெட்ஸ் சே ஒரு எம்ப்ளாயி டேட்டா பேஸ் வச்சுருக்கேன். அதில் வந்து சேலரிஸ் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு சேலரி இருக்குது. இப்போ இந்த எல்லா சேலரியும் ஒன்றா சேர்த்து எனக்கு வந்து சம் வேணும் அப்படின்னா வந்து நான் ஆப்வியஸ்லி மொத்த ரெக்கார்டையும் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு என்னோடய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் போய்ட்டு ஒவ்வொன்றா நான் ஐட்ரேட் பண்ணி ஒரு சம் வேரியபிளை வச்சு ஆட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக டேட்டா பேஸே அதை வந்து நமக்கு பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இருக்குது. இதே மாதிரி மின்னு, மேக்ஸு அண்ட் ஆவரேஜ் இல்லைனா வந்து கவுண்ட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கவுண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஸே வந்துட்டு ஒரு 10 பேர் வந்து ப்ரெசென்ட் ஆப்சென்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்கள்ட்ட நம்ம ப்ரெசென்ட் கொடுத்துருக்கோம். இல்லாதவங்களுக்கு நம்ம என்ட்ரியே போடலை அப்படின்னா வந்துட்டு எத்தனை இது ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியணும்னா வந்து கவுண்ட் query யூஸ் பண்ணி நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, இதுக்கு வந்து நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன் வித் டேபிளோட ஸ்ட்ரக்சர்.
ஸோ இப்போ வந்து யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வச்சுருக்கோம். இதில் வந்து யூசர் ஐடி 1 2 3 இருக்குது, யூசர் நேம் விபின் ஹரிஷ் ஸ்ரீனி இருக்குது, கண்ட்ரி வந்து 3 கண்ட்ரி இருக்குது. அதுக்கு அடுத்தது ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள். இந்த ப்ராடக்ட்ஸ் டேபிளில் வந்து 3 ப்ராடக்ட் இருக்குது, லேப்டாப், ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் ஃபோன். அதில் வந்து ப்ரைஸஸ் வந்து இருக்குது. அதுக்கடுத்து ஆர்டர்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள். இதில் வந்துட்டு 3 ஆர்டர் விழுந்திருக்கு, அது 3 டிஃப்ரெண்ட்டான யூசர்ஸ் வந்து போட்டிருக்காங்க அண்ட் 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ஐடி வந்து போட்டிருக்காங்க. குவான்டிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் நம்மளோட 3 டேபிள்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அடுத்தது இதுக்கான பேசிக் செலக்ட் வரியை வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு யூசர் டேபிள்லேருந்து எனக்கு வந்து யூசர் நேம் எல்லாமே வேணும் அப்படின்னா செலக்ட் யூசர் நேம் ஃப்ரம் யூசர்ஸ்னு கொடுத்தனா எல்லா யூசர் நேமும் எனக்கு லைனாக வரும். எனக்கு எல்லா ரோஸும் வேணும் அப்படின்னா வந்து இந்த யூசர் நேமுக்கு பதிலாக நான் வந்து ஸ்டார் அப்படின்னு கொடுத்தேன்னா நமக்கு வந்து எடுத்துக்க முடியும் எல்லா ரோஸையும் சேர்த்து. இல்லை எனக்கு வந்து மல்டிபிள் ரோஸ் வேணும் அப்படின்னா செலக்ட் யூசர் நேம் கமா யூசர் ஐடி கமா கண்ட்ரி அப்படின்னு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை செலக்ட் கண்ட்ரி ஃப்ரம் யூசர் அப்படின்னு போட்டு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கான சின்டாக்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். செலக்ட் அண்ட் தென் காலம் நேம்ஸ் அண்ட் தென் ஃப்ரம்னு போட்டுட்டு அண்ட் தென் டேபிள் நேம் போட்டுட்டு வேர்ன்னு போட்டு ஒரு கண்டிஷன் போடுவோம். இந்த வேர் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து SQLல நம்ம வந்து ஏதோ ஒரு க்ரைட்டீரியா கொடுக்கணும். லெட்ஸே வந்துட்டு எனக்கு யூசர் டேபிள் யாரோட வயசுலாம் வந்து 18க்கு மேலே இருக்கோ அவங்களெல்லாம் ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் வேர் ஏஜ் கிரேட்டர் தென் 10 இல்லை ஏஜ் கிரேட்டர் தென் 18 அப்படின்னு நான் போட்டு வந்து நான் ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்தது இன்சர்ட் பார்த்திங்கன்னா வந்து புதுசாக நான் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்சர்ட் இன்டூ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு என்ன இன்சர்ட் பண்ண போகிறோன்றதை ஃபஸ்ட்டு சொல்லணும். ஸோ ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், ப்ரைஸ், இது 3த்தையும் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். வேல்யூஸ்னு போட்டுட்டு என்ன வேல்யூ வேணுமோ அதை வந்து நான் போட்டுப்பேன். இதுக்கான சின்டாக்ஸுமே நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அப்டேட் வந்துட்டு லெட்ஸே எனக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபோன் நம்பரை வந்து ஆல்ரெடி இருக்கிற ஃபோனை வந்து நான் வந்து ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்டேட்டுன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ்னு போட்டு செட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 750. அதாவது எனக்கு ப்ரைஸ் அப்படின்ற காலம் வந்து 750 மாறணும். எப்போ மாறணும்னு பார்த்தீங்கன்னா வேர் ப்ராடக்ட் நேம் ஈக்குவல் டு ஃபோன். அதாவது ப்ராடக்ட் நேம் ஃபோன் அப்படின்ற ப்ராடக்ட் நேம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதோட வேல்யூ வந்து 750 மாறணும்னு நான் சொல்கிறேன். இது வந்துட்டு அப்டேட் query. அதுக்கப்புறம் delete query வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்து நான் இப்போ delete பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். delete from order ID வேர் ஆர்டர் ஐடி ஈக்குவல் delete from orders வேர் ஆர்டர் ஐடி ஈக்குவல் டு 1003 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஒவ்வொன்று நான் சொல்கிறப்பயே வந்து நமக்கு ஸ்க்ரீனில் வந்து சின்டாக்ஸ் வந்து வந்திருக்கும். அதை பார்த்து வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இன்னர் ஜாயின் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் யூசர் ஸ்டார்ட் யூசர் நேம் அண்ட் தென் ப்ராடக்ட்ஸ் டாட் ப்ராடக்ட் நேம் அண்ட் தென் ஆர்டர்ஸ் டாட் குவான்டிட்டி ஃப்ரம் ஆர்டர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னென்னலாம் வேணும், அதாவது யூசர் டேபிள்லேருந்து எனக்கு யூசர் நேம் வேணும், ப்ராடக்ட் டேபிள்லேருந்து ப்ராடக்ட் நேம் வேணும் அண்ட் ஆர்டர் டேபிள்லேருந்து எனக்கு குவான்டிட்டி வேணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போது எனக்கு இன்னர் ஜாயின் நான் போடுறப்போ வந்து நான் எதை வச்சு நான் அது வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன்னா யூசர் ஆர்டர் டேபிளில் இருக்கிற யூசர் ஐடியும் யூசர் டேபிளில் இருக்க யூசர் ஐடியும் சேமாக இருக்கிறப்ப எனக்கு இன்னர் ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறேன். அடுத்து இன்னொரு இன்னர் ஜாயின் போடுறேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா ஆர்டர்ஸில் இருக்கிற ப்ராடக்ட் ஐடியும் அண்டு ப்ராடக்ட்ஸில் இருக்க ப்ராடக்ட் ஐடியும் ஒன்றா சேர்க்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஐடியில் இருக்கிற 101ம் இங்கே இருக்கிற 101ம் ஒன்றா சேர்ந்துக்கும், இங்கே இருக்க 102ம் இங்கே இருக்க 102ம் ஒன்றா சேர்ந்துக்கும், 103ம் ஒன்றா சேர்ந்துக்கும். இதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா இங்கே யூசர் ஐடி டேபிள் இருக்குது, இங்கே இருக்க 123யும் இங்கே இருக்கிற 123யும் ஒன்றா சேர்ந்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு டேபிளாக கிடைக்கும். அதாவது யூசர் ஐடி 1ல் இருக்கிறவங்க எந்த கண்ட்ரி அண்ட் என்ன ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணாங்க, எப்போ வந்து எத்தனை குவான்டிட்டி ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால் இந்த மாதிரி இன்னர் ஜாயின் போட்டு எடுத்துக்க முடியும். இதே மாதிரி இதுக்கான சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து செலக்ட் காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் 1 இன்னர் ஜாயின் அப்படின்னு போட்டுட்டு டேபிள் ஆன் அப்படின்ற வேரியபிள் ரொம்ப முக்கியம். ஆன்னு போட்டுட்டு எந்த டேபிள்லேருந்து எந்த காலம், அதுக்கப்புறம் செகண்ட் டேபிளோட நேம் போட்டுட்டு அந்த செகண்ட் டேபிளில் இருக்கிற இன்னொரு காலம் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இன்னர் ஜாயின் ஒர்க் ஆகிடும். சிமிலராக தான் வந்து மீதி எல்லாமே ஒர்க் ஆகும். இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்னருக்கு பதிலாக வந்து இங்கே லெஃப்ட் ஜாயின் அப்படின்னு போடுவோம் அண்ட் அடுத்து ரைட் ஜாயினில் ரைட் அப்படின்னு போடுவோம் அண்ட் தென் ஃபுல் ஜாயினில் வந்து ஃபுல் அப்படின்னு போடுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு எடுக்கிறது என்ன அப்படின்றது நான் ஆல்ரெடி வந்து டிஃப்ரென்ஸ் சொல்லியிருப்பேன். முடிஞ்சால் நான் வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனுமே நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி, அடுத்தது சப்குவரிஸ் நெஸ்டட் query எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா வந்து யூசர் அப்படின்ற டேபிள்லேருந்து நான் யூசர் நேம் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன் அண்ட் அவங்களோட ஆர்டர் ஐடி வந்து 1001 இருக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். இதை நம்ம எப்படியெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து செலக்ட் யூசர் ஐடி ஃப்ரம் ஆர்டர்ஸ் வேர் ஆர்டர் ஐடி ஈக்குவல் டு 1001 அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூசர் ஐடி எல்லாமே வந்து ரிட்டர்ன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா யூசர் நேம் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் யூசர்ஸ்ன்ற டேபிள்லேருந்து. ஸோ யூசர் ஐடி நான் என்ன கொடுக்குறேன்னா இதுலேருந்து என்ன ரிட்டர்ன் ஆகிருக்கும், இப்போ 1001ல் என்ன ரிட்டர்ன் ஆகிருக்குன்றதை நம்ம பார்ப்போம்.
1001 1 அப்படின்ற யூசர் ஐடி வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த query வந்து எஃபெக்டிவ்லி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செலக்ட் யூசர் நேம் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் யூசர் ஐடி ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன நமக்கு ரிட்டர்ன் ஆகும், யூசர் ஐடி 1ஓட யூசர் நேம் அதாவது விபின் அப்படின்றது நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக வந்து நடக்கும். ஓகே, இது வந்து சப் queries அண்ட் நெஸ்டட் queries. இதுக்கான சின்டாக்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. செலக்ட் காலம் ஃப்ரம் டேபிள் வேர் காலம் 2 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்திட்டு அதுக்கடுத்து தனியாக இன்னொரு செலக்ட் query அடிப்போம். செலக்ட் காலம் ஃப்ரம் அனதர் டேபிள் வேர் கண்டிஷன். அது வந்து சேம் டேபிளாகவும் இருக்கலாம், வேறு டேபிளாகவும் இருக்கலாம். இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஒரு query எழுதினீங்கன்னா அது வந்து நெஸ்டட் queryன்னு சொல்லுவோம். அடுத்தது குரூப் பை அண்ட் ஹேவிங். குரூப் பை அண்ட் ஹேவிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஸே நான் வந்து ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் தான் குரூப் பை வந்து போட முடியும். ஸோ நான் வந்து ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். இதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்துடலாம். செலக்ட் காலம் 1 அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஆஃப் காலம் 2 ஃப்ரம் டேபிள் குரூப் பை காலம் 1 அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நான் வந்து காலம் 1ன்றதை நான் எடுத்துக்கிறேன், காலம் 2 வந்து நான் அக்ரிகேட் பண்ணிக்கிறேன். எங்கேருந்து எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டேபிள் நேம், அந்த டேபிள் நேமில் காலம் 1 படி குரூப் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு காலம் 1ல் வந்துட்டு ஹரிஷ்னு 3 என்ட்ரி இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு விபின்னு சொல்லிட்டு 2 என்ட்ரி இருக்குது. அண்ட் ஸ்ரீனின்னு சொல்லிட்டு 3 என்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சம் ஆஃப் ஆர்டர் ஐடி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ என்னோடய ஆர்டர் ஐடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 2 3ன்னு வந்திருக்கு. விபினுக்கு வந்து 4 5 6ன்னு 4 5ன்னு வந்திருக்கு. அண்ட் ஸ்ரீனிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 7 8 அப்படின்னு வந்திருக்குன்னா இப்போ என்னோட 1 2 3 3மே வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6ன்னு வரும். என்னோடய நேம் வந்து சேமாக இருக்கிறதுனால அது 3மே குரூப் ஆகி ஒரே ஒரு ரோவாக வரும். அதுக்கு அடுத்தது விபின் அப்படின்றது 2மே வந்து குரூப் ஆகி ஒரு ரோவில் வந்துடும். அவனுக்கு வந்து சம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 + 5 அப்படின்னு வந்திருக்கும், அது வந்து 9ன்னு வந்திருக்கும். அண்டு ஸ்ரீனிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 7 8 அப்படின்னு வந்திருக்கும், அதோட அடிஷன் வந்திருக்கும். அது கூடயே வந்துட்டு நமக்கு வந்து அவுட்புட்டுமே வந்து கிடச்சிருக்கும். இதுதான் வந்து குரூப் பை. இப்போ ஹேவிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு வேர் கிளாஸ் மாதிரி தான். ஆனால் இது வந்து குரூப் பை எப்போ போடுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் ஹேவிங் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேவிங்கிறது நத்திங் பட் இந்த குரூப்பில் இது இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம குரூப் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. இதுக்கான சின்டாக்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன். செலக்ட் காலம் அண்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் போட்டுருவோம், ஃப்ரம் எந்த டேபிள்னு போட்டுருவோம், குரூப் பை காலம் 1ன்னு கொடுத்துருவோம். ஹேவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடுவோம். அதாவது இதோட டோட்டல் குவான்டிட்டி கிரேட்டர் தென் 3 இருக்கா. இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ செலக்ட் ப்ராடக்ட்ஸ் டாட் ப்ராடக்ட் நேம் அண்டு சம் ஆர்டர்ஸ் டாட் குவான்டிட்டி அப்படின்னு நான் கொடுத்துறேன். அப்போது குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தன் 2 ஆர்டர் பண்ணியிருப்பான், அவனே வந்துட்டு 3ன்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஆர்டர் போட்டிருப்பான், அண்டு ஒரு 5 குவான்டிட்டி போட்டிருப்பான். இப்போ இது எல்லாமே சேர்ந்து வர குவான்டிட்டி வந்து கிரேட்டர் தென் 3 இருந்தால் மட்டும் எனக்கு வந்து காட்டு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஹேவிங் அப்படின்னு சொல்கிறது. நான் வந்து எஸ்கியூஎல்க்கு முடிஞ்சால் வந்து இன்னொரு தனி கோர்ஸே வந்து நான் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நம்ம வேர்பலி சொன்னால் இது வந்து புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இந்த வீடியோட இன்டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் இது வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்சாக்ஷன் அண்ட் கன்கரன்சி கண்ட்ரோல். ஸோ ட்ரான்சாக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், இது வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டாக வந்து பெர்ஃபார்ம் ஆகும். எய்தர் எல்லாமே வந்துட்டு சக்ஸஸ் ஆகணும், இல்லைனா எதுவுமே வந்துட்டு சக்ஸஸ் ஆகவே கூடாது, எல்லாமே ஃபெயிலியர் ஆகணும். இதுதான் வந்துட்டு ட்ரான்சாக்ஷன். இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன அந்த மூவி புக்கிங் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை நான் வேறு ஒரு புக்கிங் எக்ஸாம்பிள் எடுத்தாலுமே வந்துட்டு எல்லாமே ட்ரான்சாக்ஷனில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கெஸ்ட்டாக இருக்கேன், நான் வந்து இது வரைக்கும் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணல, எடுத்த உடனே நான் வந்துட்டு மூவி வந்து புக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு வந்து சைன்அப் கேட்குது. அப்போது நான் சைன்அப் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்னோட யூசர் நேமு அது எல்லாமே வந்து க்ரியேட் ஆகணும், அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு இதுவுமே வந்து புக் ஆகணும். இல்லையா எனக்கு ரெண்டுமே நடக்கக்கூடாது. ஒரு டிரான்சாக்ஷன்னா ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன் மொத்தமாக நடக்கும், இல்லைனா மொத்தமாக நடக்காது. இதுதான் வந்து டிரான்சாக்ஷன்னு சொல்லுவோம். இது வந்து ஜென்ரலாக ஜாவாலுமே சப்போர்ட் இருக்கும் அண்ட் எஸ்கியூஎல்லுமே வந்து சப்போர்ட் இருக்கும். இதுக்கு வந்து எப்படி எக்ஸாம்பிள் அப்படின்றதுமே நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்கரன்சி கண்ட்ரோல். கன்கரன்சினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அட் அ டைமில் மல்டிபிள் என்டிட்டிஸ் வந்து அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணால் இதை நம்ம கன்கரன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில லாக்கிங் மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்லாம் நடக்கணும்னா வந்து லாக்கிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணால் தான் வந்து இது கரெக்டாக நடக்கும். அது எப்படின்றத நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் லெவல் லாக்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு யூசர் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அந்த டேபிளை வந்து நான் வந்து லாக் பண்ணி வச்சுப்பேன். வேறு எந்த யூஸரும் அந்த டைமில் வந்து க்ரியேட் ஆகவே கூடாது அப்படின்றது தான் வந்து மீனிங். இது வந்து டிப்பிக்கலி நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரோ லெவல் லாக்கிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ தியேட்டரில் ஒரு 100 சீட் இருக்குது.
அதில் ஒரு 10 டிக்கெட் நான் புக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 10 டிக்கெட்ஸோட ரோவுமே வந்து லாக் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த நீங்கள் புக் பண்ணுற டைமில் வேறு யாருமே வந்து இதை புக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிடுவாங்க. கரெக்டாக? ஸோ அந்த டைமில் வேறு யாராலையுமே வந்துட்டு அதை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் லாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் டிரான்சாக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அது ஒன்ஸு ஃபெயிலியர் ஆகும், இல்லைனா வந்து சக்ஸஸ் ஆகும். ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே வந்து போயிடுவோம். சப்போஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இதை வந்து நம்ம கமிட் பண்ணிவிடுவோம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு வரவங்க வந்து இந்த ரோலை வந்து திருப்பி வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் டெலீட் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணுறது, கேன்சலேஷன் பண்ணுறதுலாம் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ரோ லெவல் லாக்கிங். அதுக்கு அடுத்தது பேஜ் லெவல் லாக்கிங் அப்படின்னு இருக்குது. பேஜ் லெவல் லாக்கிங் அப்படின்னா வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ரோஸ் ஒன்றா சேர்த்து நான் வந்து லாக் பண்ணிடுவோம். இல்லைனா வந்துட்டு ஒரு செட் ஆஃப் டேபிள்ஸில் இருக்கிற ஒரு சில ரோஸை வந்து லாக் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான ஒரு யூஸ் கேஸ் வந்து நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு யூஸராக இருக்கேன். நான் வந்து இப்போ டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஒருத்தவங்க இமெயில் அனுப்புகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா என்னோடய இமெயிலை வந்து நான் வந்து லாக் பண்ணிடுவேன். என்னோட அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆக போகுது. அப்போது யாராவது எனக்கு மெயில் அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அந்த மெயில் ரிசப்ஷன் இருக்குல்ல, அதையுமே வந்து நான் சேர்த்து வந்து லாக் பண்ணணும். இல்லைனா அவங்க மெயில் அனுப்புறது எனக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறமா என்னோடய அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆகும். அது எப்படி பார்த்தாலும் யூஸ்லெஸ். அப்போ என்ன நடக்கும்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு டெலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அக்சஸ் கொடுக்குறப்போ வந்து உள்ளே வந்து எதுவுமே இருக்காது. அப்போ வந்து அவங்களுக்கு ரிவர்ட் பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மெயிலே இல்லை அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். அதனால தான் வந்து நம்ம கன்கரன்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், லாக்கிங் வந்து எனேபிள் பண்ணணும். அப்போ தான் வந்து எப்பயுமே எல்லா விஷயமும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து நடக்கும். இதில் 2 டைப் ஆஃப் லாக்கிங் இருக்குது. ஒன்று வந்து ஆப்டிமிஸ்டிக் லாக்கிங், இன்னொன்று வந்து பெசிமிஸ்டிக் லாக்கிங். பெசிமிஸ்டிக் லாக்கிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே ஒரு தப்பு நடக்கும்னு நினச்சி எப்பயுமே ஒரு லாக்கிங் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து பெசிமிஸ்டிக் லாக்கிங். ஸோ எப்போல்லாம் டேட்டா வந்து நம்ம அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோமோ அப்போ எல்லா டைமுமே வந்து நம்ம வந்து எப்போல்லாம் நம்ம வந்து டேட்டா வந்து அக்சஸ் பண்ணுறோமோ அப்போ எல்லா டைமுமே வந்து ஒரு லாக் வந்து நம்ம வாங்கி வச்சுப்போம். எப்போ வந்து அந்த டிரான்சாக்ஷன் முடியுதோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து லாக் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். இது வந்து பெசிமிஸ்டிக் லாக்கிங். இதோட சின்டாக்ஸ் வந்து நான் சொல்கிறேன். பிகின் டிரான்சாக்ஷன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அக்கௌண்ட்ஸ் வேர் அக்கௌண்ட் ஐடி ஈக்குவல் 1 ஃபார் அப்டேட் செலக்ட் வந்து பண்ணுறேன். அதுக்கடுத்து ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கமிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கொடுத்தனா இது ஒரு டிரான்சாக்ஷன். எப்போ நான் பிகின் டிரான்சாக்ஷன் கொடுக்கணும் எனக்கு டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் பண்ணுற எல்லாமே எதர் மொத்தமாக ஒன்றா நடக்கும், இல்லைனா எதுவுமே வந்து நடக்காது. ஸோ எப்போ நான் கமிட் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்போ அந்த டிரான்சாக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச். ஸோ ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து லாக்கெல்லாம் எடுக்காது. என்ன வேணால் query அடி, எல்லாத்தையுமே வந்து நான் பண்ணிடுறேன். எப்போ நான் கமிட் பண்ணுறனோ அப்போ ஏதாவது எரர் வருதான்னு நான் பார்ப்பேன். எரர் இருந்துச்சுன்னா நான் ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கே போயிடுவேன். இல்லையா அப்படியே நான் கமிட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்றது தான். ஸோ இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் அப்டேட்ஸ் வந்து ஒரே டைமில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எரர் இல்லைனா கூட டேட்டா வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கான சின்டாக்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிகின் டிரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். கடைசியாக கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணுவீங்க, ஒரு செலக்ட் பண்ணி செக் பண்ணுவீங்க. அந்த செலக்டில் இருக்கிற டேட்டா வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா வந்து ரோல் பேக்குன்னு போட்டு டிரான்சாக்ஷனை கொடுத்துருவீங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்த விஷயம்லாம் ரிவர்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகின், கமிட் அண்ட் ரோல் பேக். பிகின் அப்படின்னா வந்து டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கமிட் அப்படின்னா வந்துட்டு உங்களோட டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. ரோல் பேக் அப்படின்னா வந்துட்டு உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து திருப்பி பழைய ஸ்டேட்டுக்கே போகுது அப்படின்றது ரோல் பேக். இதில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்லாக். டெட்லாக்ன்றது ஓஎஸ்லையுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அண்டு டேட்டா பேஸ்லையுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். டெட்லாக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசோர்ஸ்க்கு ஒரு ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே ரிசோர்ஸ்க்கு இன்னொரு ப்ராசஸும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது இந்த ப்ராசஸ் 1 வந்து ரிட்டர்ன் பண்ணுற டேட்டாவை வச்சு தான் ப்ராசஸ் 2 வந்து ஒர்க் பண்ண முடியும். ஆனால் ப்ராசஸ் 2 வந்து இன்னொரு டேட்டாவை லாக் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவை டிபெண்ட் பண்ணி ப்ராசஸ் 1 வந்து இருக்குது. அதாவது ஒரு டைமண்ட் ஸ்ட்ரக்சரில் சுற்றி வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இதுதான் நம்ம வந்து டெட்லாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெட்லாக்கை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டைம் அவுட் யூஸ் பண்ணலாம். டைம் அவுட்னா வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து எந்த டிரான்சாக்ஷனுமே நடக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்ம வந்து ஃபெயில் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்துட்டு வெயிட் ஃபார் கிராஃப் அப்படின்னு ஒரு கிராஃப். இந்த வெயிட் ஃபார் கிராஃப் என்ன பண்ணணும்னா வந்துட்டு எப்போ வந்து ஒரு query ரைட் பண்ணுறீங்களோ இந்த query எந்த query வந்து டிபெண்ட் ஆகியிருக்கு, இல்லை இந்த டேபிள் வந்து எந்த டேபிளில் டிபெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கிராஃப் வந்து கிரியேட் பண்ணுவோம். இதில் எப்போல்லாம் டிடக்ஷன் லூப் இருக்கோ அப்போல்லாம் வந்து அதை நம்ம எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு டிரான்சாக்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், கன்கரன்சி கண்ட்ரோல்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், அதில் வந்து ஆப்டிமிஸ்டிக் கன்கரன்சினா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், பெசிமிஸ்டிக் கன்கரன்சினா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், அண்ட் தென் பிகின், கமிட், ரோல் பேக் அண்ட் தென் டெட்லாக்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இண்டெக்ஸிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை எடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு கால்குலேஷன் பண்ணுவீங்க. இதுதான் வந்து இண்டெக்ஸிங்னு சொல்லுவோம்.
முதல்ல இண்டெக்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கணுன்னா வந்து இண்டெக்ஸ் வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். இது வந்து மோஸ்ட்லி வந்து பி-ட்ரீ இண்டெக்ஸ் பண்ணுவாங்க, இல்லை ஹேஷ் பேஸ்ட் இண்டெக்ஸிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்ன நடக்கும்னா, நீங்கள் வந்து ஒரு டேபிள்லேருந்து ஒரு டேட்டாவை எடுக்கணும்னா ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணிவிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த டேபிளை அந்த ரோவை எடுக்கிறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுறது மூலிமா உங்களால் இன்ஸ்டண்ட்டாக ஒரு டேட்டா வந்து அக்சஸ் பண்ணி அதை வந்து டேரெக்டாக பிக் பண்ண முடியும். லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு கோடி டேட்டா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டேட்டாவை ஒரு ரோவை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 1 செகண்ட் எடுக்குதுன்னு சும்மா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் 1 கோடி டேட்டா எடுக்கிறதுக்கு 1 கோடி செகண்ட்ஸ் ஆகும். அது கண்டிப்பாக ரொம்ப காஸ்ட்லி. இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸிங் பண்ணுவோம். இண்டெக்ஸிங் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1 கோடியில் நீங்கள் எந்த டேட்டா எடுத்தாலும் உடனே வந்துட்டு 1 செகண்ட் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். இதுதான் இண்டெக்ஸிங். ஆனால் இந்த இண்டெக்ஸிங்ன்ற ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இது வந்து எவ்வளவோ பெட்டர். ஏன்னா ஒரு யூசர் கேட்குறப்ப நம்ம போய்ட்டு ஃபுல்லாத்தையும் தேடி எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலாக யூசர் தேடுறதுக்கு முன்னாடியே நம்ம சில பேக்ரவுண்ட் ப்ராசஸ் பண்ணி அதை இண்டெக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அவங்க கேட்குறப்ப உடனே நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும். இதுதான் இண்டெக்ஸிங். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸிங் இருக்குது. ஒன்று வந்து கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் என்ன பண்ணணும் வந்துட்டு ஒரு டேபிளோட ரோஸ் எல்லாத்தையுமே வந்து அது இஷ்டத்துக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிரும். இதான் வந்து கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்சுவலான டேட்டா வந்து பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி சிம்பிளாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹேஷ் டேபிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹேஷ் மேப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து தனியாக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலான டேட்டா வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் வந்து ஒரு சில இடத்துல வந்து யூஸ் ஆகும். நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் வந்து ஒரு சில இடத்துல யூஸ் ஆகும். நீங்கள் வந்து சார்ட்டிங்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபர்டு. கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் வந்து எப்போ நீங்கள் சார்ட்டிங்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து டேட்டாவை நான் எடுக்கணும், ஃபாஸ்ட்டாக எடுக்கணும், இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் வந்து போகலாம். இதில் வந்து இண்டெக்ஸிங்கோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு பி-ட்ரீ இண்டெக்ஸிங், இன்னொன்று ஹேஷிங் பேஸ்ட் இண்டெக்ஸிங். ஸோ பி-ட்ரீ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேலன்ஸ்டு ட்ரீ வந்து யூஸ் பண்ணுவாங்க. பைனரி ட்ரீஸ் யூஸ் பண்ணி கீஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து லாக் ஆஃப் n டைம்லேயே வந்துட்டு டேட்டா வந்து அக்சஸ் பண்ணி அதை வந்து எடுத்துக்க முடியும். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் வந்து ஹேஷிங் இண்டெக்ஸிங். ஹேஷிங்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கொடுக்க போகிற ப்ரைமரி கீயை கொடுத்த உடனே அது வந்து ஒரு சில மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணி கரெக்டாக அந்த மெமரி அட்ரஸையும் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். அந்த மெமரி அட்ரஸில் என்ன இருக்கோ நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து ஹேஷிங். சம்டைம்ஸ் வந்து ஹேஷிங் வந்து பெட்டராக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து பி-ட்ரீ தான் வந்து பெட்டராக இருக்கும். அது வந்து யூஸ் கேஸஸ் பொறுத்து வந்து நமக்கு வந்து மாறும். ஸோ அதுக்கு அடுத்தது SQL அண்ட் NoSQL வந்து ஒரு சில அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னன்றது சொல்கிறேன். SQL பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேட்டா வந்து எப்பவுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும் அண்டு query பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேறு லைக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஹரிஷன் இருக்குன்னா HAR அப்படின்னு டைப் பண்ணாலே எனக்கு ஹரிஷன்றதே எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து லைக் queryன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு SQL ஈஸியாக பண்ண முடியும். NoSQL அது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அதுக்கடுத்து வந்து SQL வந்து உங்களால் வெர்டிக்கல் ஸ்கேலிங் பண்ண முடியும். பட் ஆனால் NoSQL வந்து உங்களால் ஹாரிசான்டல் ஸ்கேலிங் பண்ண முடியும். வெர்டிக்கல் ஸ்கேலிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு மிஷினில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக CPU வந்து அப்கிரேட் பண்ணுறது, இல்லைனா வந்துட்டு அதில் இருக்க SSD அப்கிரேட் பண்ணுறது, RAM அப்கிரேட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா வந்துட்டு இது வந்து வெர்டிக்கல் ஸ்கேலிங் சொல்லுவோம். ஹாரிசான்டல் ஸ்கேலிங்னா இருக்கிற மிஷின்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுகிட்டே போகலாம். இதில் வந்து நீங்கள் ஷார்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது மூலிமா உங்களால் இன்னுமே எஃபிஷியண்ட்டாக வந்து டேட்டா வந்து எடுக்க முடியும். NoSQL என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ஸ்கீமான்னு ஒன்று கிடையாது. ஃப்ளெக்சிபிளான ஸ்கீமா, நீங்கள் எங்கே வேணால் எப்போ வேணால் எந்த மாதிரியான டேட்டா வேணால் போட்டுக்கலாம். அதை வந்து ஈஸியாக உங்களால் எடுத்துக்க முடியும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும், பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா SQL போங்க. உங்களுக்கு வந்து அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் பரவாயில்லனா நீங்கள் வந்து NoSQL போகலாம். அதுக்கு அடுத்தது DBMSல இருக்க கீலாம் என்னன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நான் குவிக் ரெஃப்ரெஷர் கொடுக்குறேன். ஒரு டேபிளில் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு கீ வந்துட்டு நம்ம வந்து பிரைமரி கீ அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு டேபிளோட அதே டேபிள் வந்து கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஃபாரின் கீன்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்றது பிரைமரி கீ. செகண்ட் டேபிளில் இருக்கிற பிரைமரி கீ பார்த்தீங்கன்னா 10 20 13 இருக்கும். இப்போ இந்த டேபிளுக்கு இதை வந்து நம்ம ஃபாரின் கீ அப்படின்னு வச்சோன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி கனெக்ட் பண்ணுறப்போ இது எல்லாமே வந்து ஒன்றா வந்து நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ ரிலேஷன். அடுத்து வந்து கேண்டிடேட் கீ அப்படின்னா வந்துட்டு 2-3 கீஸ் வந்து ஒன்றா சேர்ந்து நம்மளால் வந்து யூனிக்காக ஏதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து நம்ம கேண்டிடேட் கீன்னு சொல்லுவோம். காம்போசிட் கீ அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து பிரைமரி கீயே கிடையாது. இதை நீங்கள் வந்து ஒரு டேபிளை யூனிக்காக ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணணும்னா 2-3 காலம் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு அதை வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா அது வந்து காம்போசிட் கீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்தது டிபிஎம்எஸில் நார்மலைசேஷன்னா வந்துட்டு ரிடண்டண்ட்டாக இருக்கிற டேபிள் எல்லாம் வந்துட்டு யூனிக்காக மாற்றி எவ்வளோ ஆர்கனைஸ்டாக வைக்க முடியுமோ அதை பண்ணோன்னா அது வந்து நார்மலைசேஷன். டீநார்மலைசேஷனாக இதோட ஆப்போசிட். நம்ம வந்துட்டு யூனிக்காக இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து நமக்கு குவிக்காக எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ஒன்றா சேர்த்து வச்சோன்னா அது வந்துட்டு டீநார்மலைசேஷன். இதில் வந்துட்டு
வந்துட்டு ஆப்டிமைசேஷனுக்காக பண்ணுவோம். ஆஃபன் வந்து இது வந்து NoSQL தான் வந்து பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டு ப்ரொசீஜர், ட்ரிகர்ஸ் அண்ட் தென் வியூஸ். ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ரீ கம்பைல்டு SQL வந்து ஆல்ரெடி இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிப்பீட்டட் ஆப்ரேஷன் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம்ல, இதை தான் வந்து நம்ம SQLல ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது ட்ரிகர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்சர்ட் நடந்தால் எனக்கு இது வந்து நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹரிஷ் அப்படின்றவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணால் அப்படின்னா டிஸ்கவுண்ட் அப்படின்ற டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகணும். இல்லைனா வந்து ஹரிஷ் அப்படின்றவங்க வந்துட்டு ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணால் அப்படின்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் டேபிள் வந்துட்டு ஆன் ஆகணும். நோட்டிஃபிகேஷன் டேபிளில் ஒரு என்ட்ரி போடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா இதை ட்ரிகர்னு சொல்லுவோம். இது வந்து ட்ரிகர் வந்து நம்ம இன்சர்ட் ஆஃப்டர் இன்சர்ட்னு வைக்கலாம், ஆஃப்டர் டிலீட்னு வைக்கலாம், இல்லை பிஃபோர் இன்சர்ட்னு வைக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு அப்டேஷன் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ வந்து எனக்கு இன்னொரு கொரியுமே சேர்ந்து ஃபயர் ஆகணும் அப்படின்னா அது வந்து நம்ம ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வியூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது டிப்பிக்கலி ஒரு டேபிள்னே நீங்கள் வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ வியூ அப்படின்றது ஒரு ஃபிசிக்கலான டேபிள் கிடையாது. இது வந்து ஒரு வர்ச்சுவலான ஒரு டேபிள். நீங்கள் ஒரு SQL query அடிக்கிறீங்க, அதுக்கு ஒரு ரிசல்ட் வருதுல, இந்த ரிசல்ட்டை நீங்கள் வந்து வர்ச்சுவலாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து ஆஃபன் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு வியூ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான queriesலாம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அது வந்து நீங்கள் வியூவாக பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுவே வந்து கேஷ் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் வந்து ஆஃபன் ரொம்ப காம்ப்ளெக்ஸான டேட்டாலாம் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து வியூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில யூஸ் கேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங். எப்படி வந்து நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸை டியூன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் query ஆப்டிமைசேஷன் பண்ணலாம். query ஆப்டிமைசேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸிங் பண்ணால் உங்களால் வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து இண்டெக்ஸிங் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டேபிள் ஸ்கேனை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து கேஷிங் பண்ணலாம். கேஷிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்லி அக்சஸ்டு டேட்டாவை எடுத்து நீங்கள் வந்து மெமரியில் வச்சு அதை வந்து நீங்கள் ஸ்பீடாக வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். இது ஒன்று. அதுக்கடுத்து டேட்டாபேஸ் ஷார்டிங்ன்றது ஒரு சின்ன கான்செப்ட் தான். லெட்ஸே என்கிட்ட வந்து ஒரு 1.5 லட்சம் என்டிட்டி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதை வந்து ஸ்கேன் பண்ணணும்னா 1லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் நான் ஃபுல்லாக போகணும். இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னா இதை 3 டைப்பாக வந்து பிரித்து வச்சுருவேன். ஃபர்ஸ்ட் 50,000 ஒரு இடத்துல, செகண்ட் 50,000 ஒரு இடத்துல, தேர்ட் 50,000 ஒரு இடத்துலன்னு வச்சுக்கிறேன். இப்போது எனக்கு தேட வேண்டியது வந்து 75,000ன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபஸ்ட்டு டேபிளை ஆட்டோமேட்டிக்காக இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இது வந்து லெஸர் தென் 50. அதுக்கப்புறம் தேர்ட் டேபிளை நான் ஆட்டோமேட்டிக்காக இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து கிரேட்டர் தென் 1 lakh. இப்போ எனக்கு 75,000ன்றது நடு டேபிள் மட்டும்தான். இன்ஸ்டெட் ஆஃப் 1.5 லட்சம் ஃபுல்லாக நான் வந்துட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்கு பதிலாக நடுவில் இருக்க டேபிள் மட்டும் நான் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுப்பேன். இதுதான் நம்ம வந்து டேட்டாபேஸ் ஷார்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பெரிய டேட்டா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சங்காக பிரித்து வச்சுட்டு கரெக்டான சங்கில் போய்ட்டு நம்ம வந்து கம்மியாக வந்து ஸ்கேன் பண்ணி எடுப்போம். இதுதான் வந்து ஷார்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது கேப் தியரம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கேப் தியரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து கன்சிஸ்டன்சி, அதுக்கப்புறம் அவைலபிலிட்டி, அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் டாலரன்ஸ். இது 3மே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எப்போ வந்து ஒரு ரீட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மோஸ்ட் ரீசன்ட் ரைட் வரணும், இல்லைனா எரர் வரணும். அதாவது நிறைய பேர் வந்து டேட்டாபேஸில் வந்து நிறைய இன்சர்ஷன் பண்ணுவாங்க, நிறைய செலெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எப்போ வந்து ஒரு டேட்டாபேஸ்லேருந்து ஒரு டேட்டா எடுக்க பார்த்தாலுமே லேட்டஸ்ட் டேட்டா மட்டும்தான் கிடைக்கணும், இல்லைனா எரர் கிடைக்கணும். இது வந்து கன்சிஸ்டன்சி. ஏன்னா வந்து டேட்டா வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக ஒன்று கிடைக்குது, இல்லை தப்பாக ஒன்று கிடைக்குது. ஆனால் கரெக்டாக ஒன்று கிடைக்குது, இல்லைனா எரர் கிடைக்குது, தப்பாக எந்த விஷயமும் கிடைக்கல. அதனால் இது வந்து கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது அவைலபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெக்வஸ்ட் அடித்தாலும் எனக்கு ஒரு டேட்டா வரணும். அது வந்து பழைய டேட்டாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை புது டேட்டாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை தப்பான டேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எப்பயுமே ஒரு டேட்டா வந்து ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா அவைலபிலிட்டி. அதுக்கு அடுத்தது பார்ட்டிஷன் டாலரண்ட்னா வந்துட்டு நெட்வொர்க் வந்து ஃபெயிலியர் ஆனால் கூட உங்களுக்கு வந்துட்டு டேட்டாபேஸ் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகுது, இல்லைனா வந்துட்டு டேட்டாபேஸ் ஷார்டாக இருக்குது, டேட்டாபேஸ் வந்து ஒரு இடத்துல ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து இன்னொரு ஷார்ட் இருக்கணும். இல்லைனா வந்துட்டு நீங்கள் வந்து டேட்டாபேஸ் வந்து பேக்கப் எடுக்கிற டைப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு மாஸ்டர் ஸ்லேவ் அப்படின்னு சொல்லிட்டு சில கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ மாஸ்டர் வேலை செய்யலைன்னா ஸ்லேவ் வந்துட்டு இன்னொரு மாஸ்டராக மாதிரி உங்களுக்கு வந்து வேலை செய்யணும். இது வந்து பார்ட்டிஷன் டாலரன்ஸ் சொல்லுவோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப் தியரமில் எப்பயுமே 3த்தையும் வந்து உங்களால் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. கேப் தியரமில் ஏன் வந்துட்டு எப்பயுமே 3மே வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். ஏன்னா கன்சிஸ்டன்சியும் அவைலபிலிட்டியும் ஒரே டைமில் உங்களால் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கன்சிஸ்டன்சி என்ன சொல்லுதுன்னா எப்பயுமே கரெக்டான டேட்டா தரணும், இல்லைனா எரர் தரணும்னு சொல்லுது. அவைலபிலிட்டி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே டேட்டா தரணும், அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுது. தப்பான டேட்டா கொடுத்தேன்னா நான் வந்து கன்சிஸ்டன்சியை வந்து நான் மீறுறேன், இல்லை நான் வந்து கரெக்டான டேட்டா மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து அவைலபிலிட்டியை மீறுறேன். ஏன்னா எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 2
ரெண்டுமே வந்து கோ எக்ஸிஸ்ட் ஆக வாய்ப்பே இல்லை. இதுதான் வந்து நம்ம கேப் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து இன்டர்வியூஸ்க்காக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து ஷெடியூல் ஆகிருக்கு, இல்லை இன்டர்வியூஸ்க்காக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு சில டிப்ஸ் வந்து இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எஸ்கியூஎல் queries-ஐ வந்து நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. எஸ்கியூஎல் queries-ஐ உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணியே காட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா கற்றுக்கங்க. அதுக்கடுத்து ரியல் வேர்ல்டு சினாரியோக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே வந்து நான் பெருசாலாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணல. நானே வந்துட்டு அந்த ரியல் வேர்ல்டு சினாரியோ வந்து யோசிச்சு உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு ரியல் வேர்ல்டை உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வச்சாங்கன்னா திடீர்னு ஒரு கேஸ் கொடுத்து இதுக்கு வந்து எனக்கு டேட்டா பேஸ் டிசைன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் ஒரு சில டேட்டா பேஸை வந்து எப்படி டேபிளாக பிரிக்கிறது, எப்படி இந்த நார்மலைசேஷன் பண்ணி பார்க்குறதுன்றதை நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு டேபிளை எடுத்து அதை வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து இன்டர்வியூவில் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கான்செப்ட் வந்து ரொம்ப கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நார்மலைசேஷனாக ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க, அந்த டேபிள் வந்து பிரிங்க, ஏன் பிரித்தேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். டீநார்மலைசேஷனாக எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸ் இருக்குது, அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் ஒரு டேபிளாக போட்டுக்கிறேன், இதை வந்து நான் வந்து ரிட்ரீவ் பண்ணுறது எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றத தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஆல்டர் queries வந்து நல்லா கற்றுக்கோங்க. நான் வந்துட்டு எல்லா டைப்ஸ் ஆஃப் queryயும் சொல்லியிருப்பேன், ஏன்னா அது queryingக்காக. ஆல்டர் query அப்படின்றது நீங்கள் வந்து ஸ்கீமாவே வந்து உங்களால் வந்துட்டு மாடிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த ஆல்டர் query எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் கிரியேட் queryயுமே வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எனக்குலாம் பர்சனலாக இன்டர்வியூ எடுக்கிறப்ப கிரியேட் query, ஆல்டர் query இதெல்லாமே வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. லைவாக நான் கோட் பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்தது கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்காங்க. கன்ஸ்ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வந்து நாட் நல்லு யூனிக், அதுக்கப்புறம் வந்துட்டு செக்கு கன்ஸ்ட்ரெயின் இருக்கும், டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், இந்த கன்ஸ்ட்ரெயினை வயலேட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து ER டயக்ராம்ஸ்னால் எப்படி ஒர்க் ஆகுது. ERனால் வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து உங்களுக்கு 2-3 டேபிள் கொடுத்து இதில் வந்து இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இதை வந்து நீங்கள் பிக்டோரியலாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா இதான் வந்து AR டயக்ராம்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு DBMSல நிறைய கான்செப்ட் வந்து கவர் பண்ணியிருப்போம். Geeks for Geeksோட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். தட்ஸ் பீன் இட். கீப் கோடிங். பை.